ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வெளியூரில் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் கோயில் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட தல வரலாறை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளியூரில் தொண்டை வளமான நகரமாக விளங்கியது. 8ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா பல்லவர் வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம வில்லியனூர் கோயில் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்தாங்க. அவங்க வந்து 44 கல்வெட்டுகள் அமைச்சு இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் போர்க்காலத்தில் தேவைப்படும் வில்லம்புலாம் கை தேர்ந்தவர்கள் வில்லியர்கள் இங்கே வந்து வாழ்ந்து வந்ததாக சொல்கிறாங்க. அதே போல் இதுக்கான பேர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லியநல்லூர். இப்போ நம்ம எல்லாம் வில்லியனூர்னு எல்லாருமே கூப்பிட்றோம். அந்த காலத்தில் இதோட பேர் பார்த்திங்கன்னா வில்லியநல்லூர். அதே போல் காலம் போக போக அது மருவி மொத்தம் வந்து 6 பேர் இருக்குது நம்ம வில்லியனூருக்கு. அது வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வில்வரேஸ்வரம், திருக்காமேஸ்வரம், வில்லிநகர், வில்லிப்பாக்கம், வில்வவனம், வில்வநல்லூர். இது எல்லாமே அதுக்கப்புறமா வந்தது தான் வில்லியனூர். ஃபஸ்ட்டு இதோட பேர் தான் வந்து இங்கே பிரசித்தி பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மரம் வந்து நிறையா இருந்ததுனால வில்வநல்லூர்னு வச்சுருக்காங்க பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஆலயம் சுற்றி வில்வ மரம் வனம் பகுதியாக இருக்கக்குள்ள ஓவுக்கரை பண்ணையர் வளர்த்த ஒரு பசு தினந்தோறும் ஒரு புற்று மீது பாலை வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு இருந்தது. இதை பார்த்த மன்னன் அந்த இடத்தில் சுத்தம் செய்து பார்த்தபோது சுயம்புலிங்கம் ஒன்று தோன்றியது. மன்னன் கோயிலை அதுக்கப்புறம் அந்த காட்சியை கண்டவுடன் மன்னன் கோயிலை கட்ட ஆரம்பித்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா, சோழ வாழ நாட்டை சேர்ந்த கமலபுரி நகரை சேர்ந்த தர்மபாலன் செய்த பாவத்தை போக்க இந்த கோயிலை வெண்குஷ்ட நோயால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் நம்ம பிரம்மதீர்த்தம் கோயிலில் அவர் தினந்தோறும் பூஜை செய்து வெண்குஷ்டம் நோய் எல்லாமே தீர்ந்துவிட்டது. இதனால் அவர் தர்மபாலன் கோயிலை இன்னும் விரிவுபடுத்தி கோயிலை கட்டியுள்ளார். இந்த கோயிலோட பிரம்ம தீர்த்தத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா, பிரம்மா வந்து இந்த கோயிலை தினந்தோறும் பூஜை செய்ததுனால பிரம்ம தீர்த்தம் சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இந்த தீர்த்தத்தில் மூழ்கி ரொம்ப முழு ஆரோக்கியத்தை பெற்றது பார்த்திங்கன்னா, ஆதிஸ்டேஷன், இந்திரன், மன்மதன், கோவிந்தன் என்கிற சகலகலா, சௌத்ரி என்னும் கன்னிகை, சோழ மன்னன் நாசிங்கமூர்த்தி, இவங்க எல்லாருமே இந்த பிரம்ம தீர்த்தத்தில் அருள் புரிஞ்சு சூப்பராக இருந்திருக்காங்க. இந்த குளத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1.8 ஏக்கர் இந்த குளத்தோட ஃபுல் அளவு. அந்த குளத்தோட நடுவில் பார்த்திங்கன்னா நீரேவி மண்டபம் அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். அதே போல் ரொம்ப முக்கியமான பெண்களுக்கு முக்கியமான ஸ்தலமாக இருக்குது சுகப்பிரசவ நந்தி. இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, சுகப்பிரசவ நந்தி பார்த்திங்கன்னா மூலவர்கிட்ட வந்து 2 நந்திகள் இருக்கும். அது வந்து வடக்கு திசையில் திருப்பி வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த சுகப்பிரசவம் நல்லா முடிஞ்ச உடனே அதன் பிறகு தெற்கு திசையில் திருப்பி வைத்து வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுகப்பிரசவம் நல்லபடியாக ஆச்சுன்னா மறுபடியும் வந்து சுகப்பிரசவம் இயல்பு நிலைக்கு வைக்க வேண்டும் என்று இந்த தல வரலாறு கோயிலில் வந்து சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இதோட மூலவர் திருக்காமேஸ்வரருக்கு நிறையா அந்த காலத்துலேருந்து பேர் வச்சுருக்காங்க. நடுவழிநாதன், வைத்தியநாதன், திருக்காமேஸ்வரர், வில்வநேசன், பர்மீஸ்வரர், நரசிங்கநாதர், இவங்க எல்லா பேரையும் நம்ம மூலவருக்கு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே திருக்காமேஸ்வரர்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரோம். அதே போல் பங்குனி மாதம் 9, 10, 11
இந்த 3 நாள் சூரிய பகவான் வந்து நம்ம சிவனை வந்து வழிபடுவார்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து சூரியன் வந்து நம்ம சுயம்புலிங்கம் மேலே வந்து காட்சி அளிக்குமா. இதோட இதோட சுற்றளவு இந்த கோயிலோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 13.6 ஏக்கர். அதே போல் ராஜகோபுரம் முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், கிழக்கே வந்து 67 அடி ராஜகோபுரம் இருக்கும். அதே போல் உள்ளே போனீங்கன்னா தெற்கில் வந்து 97 அடி இருக்கும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதே போல் பிரம்மன் எதுக்காக வந்து இந்த தலத்தில் வந்து பூஜை செஞ்சு வழிபட்டார்னா, பிரம்மன் ஒரு தவறு செய்ததுனால சிவன்கிட்ட வந்து என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லி கேட்க, அவர் சிவன் வந்து ஒரு கட்டளை சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்ற பிரம்மன் வந்து நம்ம வில்லியனூரில் வந்து சிறப்பாக பூஜை செஞ்சுருக்காரு. அதனால் வந்து அந்த பிரம்மன் உருவாகிறதுனால பிரம்ம தீர்த்தம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து முக்கியமாக வந்து தொண்டை நாட்டில் முத்தார, அதான் சிவன் சொன்ன கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை நாட்டில் முத்தார நதிக்கரை வில்வ மரம் படைத்து சிவ பூஜை செய்தால் உன் சாபம் தீரும் சொல்லி சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு பிரம்மாவும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து முடித்துள்ளார். இந்த தலம் பார்த்திங்கன்னா காலை 4:30லேருந்து பிற்பகல் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதே போல் மாலை 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும். இதுக்குள்ளே போய் வழிபடலாம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலம் நம்ம வில்லியனூரில் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து இந்த கோயிலை பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே மனசு உருகி வேண்டிட்டு போங்க, எல்லாருமே நினச்சது நடக்கும். இந்த டீட்டெயில்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயில் பற்றி தெரியாது. எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து எங்கள் சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இது போல் புது கண்டென்ட்டு. வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேளுங்க கமெண்டில், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். பாய்.